வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் முனைவர் பொன்னுசாமி ஐயா அவர்கள் கடந்த 27 வருடங்களாக தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு தற்பொழுது கோவை பெரியநாயக்கன் பாளையம் மனவளக்கலை மன்றத்தின் தலைவராக தொண்டாற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதன்மை ஆசிரியராகவும் இயற்பியல் துறை துணை பேராசிரியராக சேர்ந்து கல்லூரி முதல்வராக உயர்வு பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார்கள். ஐயா அவர்கள் இயற்பியலில் MSc MPhil PhD முடித்துள்ளார்கள். பள்ளி மேலாண்மை கல்வியில் MCA MBA முடித்து பல்கலைக்கழகத்தில் MA தமிழ் முடித்துள்ளார்கள். மேலும் விஷன் கல்வியிலும் MA முடித்துள்ளார்கள். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் YHE மற்றும் இயற்பியல் பாடத்திட்டத்தில் PhD படிக்கும் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகின்றார்கள். தற்பொழுது ஐயா அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் திருவாசகம், திருமந்திரம், மெய்கண்ட சாஸ்திரங்கள், எப்படி அண்டம் ஒருங்கிணைப்பு அறிவோடும் பிரபஞ்ச அறிவோடும் ஒத்து இயங்குகின்றது என்ற மறைக்கப்பட்ட உண்மைகளை பற்றிய ஆராய்ச்சியில் PhDயும் செய்து வருகின்றார்கள். மேலும் ஐயா அவர்கள் டாக்டர் PS அவினாசிலிங்கம் ஐயா அவர்களின் எஜுகேஷன் பிலாசபி ஆஃப் சுவாமி விவேகானந்தா என்ற ஆங்கில புத்தகத்தை கரம் நீட்டும் சிகரங்கள் என்ற தலைப்பில் தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார்கள். இதே போன்ற பல சிறப்புகள் பெற்றுள்ள ஐயா அவர்கள் நமக்கு தற்பொழுது தத்துவ தரிசனங்கள் 2ஆம் பகுதியை வழங்க உள்ளார்கள். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த நல்ல நாளிலே இணையத்தில் வழியாக இணைந்திருக்கின்ற அனைத்து வேதாத்திரிய குடும்ப அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் இனிய காலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நல்ல நாளிலே தத்துவ தரிசனங்கள் பகுதி 2 என்ற பொருண்மையிலே சில கருத்துக்களை வேதாத்திரிய அன்பர்களாகிய நமது குடும்ப நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது மரபு என்பது பாரதம் முழுமைக்கும் வேதாந்த மரபாக அறியப்பட்டிருக்கிறது. பாரத பூமி பழம் பெறும் பூமி, நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர் என்று பாரதி சொல்வான். அதுபோல உலகம் முழுவதும் ஒரு இல்லமாக எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது அந்த இல்லத்தின் போதிய அறையாக இருப்பது நமது பாரத தேசம் என்று சொல்வார்கள். உலகத்திற்கு அனைத்து விதமான தத்துவங்களையும் ஞானங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஆன்மீக பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது நமது பாரத தேசம். இந்த ஆன்மீக உலகிற்கு தமிழகம்தான் பெரும் பங்கு ஆற்றியிருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூட ஒரு தன்னை வேதாந்தி இந்த பாரத பூமி முழுவதும் தனது பாதங்கள் தோய்ந்து அழுந்துமாறு மண்ணிலே நடந்த பின்பாக சிகாகோ மாநாட்டிலே இந்திய பாரம்பரியத்தை பற்றி பறைசாற்றுகின்ற பொழுது தன்னை ஒரு வேதாந்தியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோலத்தான் நமது இந்த நூற்றாண்டு கண்ட மகானாகவும் எளிய மக்களின் தத்துவ ஞானியாகவும் விளங்குகின்ற அருட்தந்தை அவர்கள் பண்டை காலம் தொட்டு இந்த நவீன காலம் வரை வளர்ந்து வந்திருக்கின்ற வேதாந்த உலகத்தை மட்டுமல்லாது ஒரு சித்தாந்தியாகவும் அறிவித்துக் கொண்டு நமக்கெல்லாம் பயன்பெறுகின்ற ஒரு தத்துவத்தை தந்திருக்கிறார்கள், வேதாந்திரிய தத்துவத்தை. அந்த வேதாந்திரிய தத்துவம் என்பது அகத்தாய்வு, எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தவம் என்ற 4 தூண்களை கொண்டு எழுப்பப்பட்டிருக்கின்ற ஒரு
ஞான கோயிலாக, அறிவு கோயிலாக விளங்கி கொண்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் நாம் சிந்திப்பதற்கு முன்பாகவே தத்துவ தரிசனங்கள் பகுதி 1 நமது வேதங்கள் 4 வேதங்கள் தொடங்கி ஏறத்தாழ சங்கரரின், மத்வரின், ராமானுஜரின் 3 பிரிவுகள் வரை நாம் வந்து நிறுத்தி இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இப்போது சித்தாந்த உலகிலே கால் வைக்கின்ற நிலையில் இருக்கின்றோம். சித்தாந்தம் என்பது அறிவியல் சார்ந்தது. வேதாந்தம் என்பது வேதத்தின் முடிவாக இருப்பது. சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவாக இருப்பது என்று சொல்வார்கள். அதாவது இந்த உலகத்தில் அறியப்பட்ட உண்மைகளை அறிவு நிலையிலே நின்று முடிவு செய்கின்ற ஒரு ஞானமாக பார்க்கப்படுவதுதான் சித்தாந்தம். இந்த வேதாந்த சித்தாந்தத்தை உங்களுக்கு இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், எளிய முறையிலே சொல்ல வேண்டும் என்றால், ஏன்னா இந்த டாக் இந்த பேச்சு உங்களுக்கு கொஞ்சம் இயல்பாகவும் இருக்கணும். வேதாந்தன் உடனே நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆலியார் ஜூம்ல இருக்கிறவங்க எல்லாம் இது நம்ம ஏதோ கை வலிக்காக, கால் வலிக்காக இந்த இணைப்புல இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்திகள் பிடிபடாம பெறக்கூடாது. சிலர் அப்படி இருப்பீங்க. அதுக்கு நிறைய நமது மகரிஷி அவர்களின் தத்துவங்கள், உடற்பயிற்சி, காயகல்பம் எல்லாம் நமக்கு பெருந்துணையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி மகரிஷியின் சித்தாந்தத்தை நாம் சிந்திக்கின்ற பகுதியாக அதை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த அளவிலே பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு மீள்பார்வையாக இந்திய தத்துவ ஞானம் என்ற பகுதியில் தொடங்கி நாம் வேதாந்த இறுதி பகுதி வரை, அதாவது சித்தாந்தத்தின் தொடக்கம் வரை போன பகுதியை நாம் பார்த்தோம். அதை சுருக்கமாக உங்களுக்கு ஒரு மீள்பார்வையாக சொல்லிவிட்டேன் என்றால் அடுத்த நிகழ்ச்சிக்கு, அடுத்த நிலைக்கு நாம் செல்ல முடியும். நாம் இதை கடந்த வகுப்பிலே வேதங்கள், உபநிடதங்கள், ஆகமங்கள் என்ற 3 நிலைகளை பார்த்தோம். வேதங்கள் என்பது எழுதா கிளவி என்று சொல்லப்படுகின்ற எழுதா மறையாக, வாழையடி வாழையாக, கர்ண பரம்பரையாக எடுத்து சொல்லப்பட்டு குரு சிஷ்ய வரம்பிலே வந்த ஞானம்தான் வேதாந்தம் என்பது வேதங்களை உள்ளடக்கியது. வேதங்கள் கர்ம காண்டம், ஞான காண்டம் என்ற 2 பகுதிகளை கொண்டிருக்கிறது. கர்ம காண்டம் என்பது செயல்கள் செய்வதாக, யாகங்கள் செய்வது, யக்னம் என்று சொல்வார்கள். திறந்த வெளியிலே பல யாகங்களை செய்து அதில் பூமியில் இருக்கின்ற புனித பொருள்களாக கருதுகின்றதெல்லாம் அந்த யாக வேள்வியிலே ஆகுதியாக தந்து, அந்த பண்டை காலத்திலே அந்த வேள்வியிலே விலங்குகளை கூட நெருப்பிலிட்டு யாகங்கள் வளர்த்ததாக எல்லாம் நமக்கு பதிவுகள் இருக்கின்றன. அந்த 4 வேதங்களின் தொடர்ச்சியாக நமது இந்திய பாரம்பரியம், இந்திய மரபு வந்து கொண்டிருக்கிறது. ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்ற 4 வேதங்கள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் சில இடங்களில் மக்களுக்கு, எளியவர்களுக்கு, ஏன் கற்றவர்களுக்கு கூட புரியாத ஒரு நிலையில் இருந்ததால் அதனை விளக்குவதற்காக வந்தவைதான் உபநிடதங்கள். மாணவனை அருகில் இருத்தி வைத்துக் கொண்டு குரு உபதேசம் செய்வதாக எழுதப்பட்டவை உபநிடதங்கள். அவை மொத்தமாக சிறப்பு பெறுகின்ற நிலையிலே 108 உபநிடதங்கள் என்று சொல்வார்கள். இந்த உபநிடதங்களையும் வேதங்களையும் சேர்த்து வைத்து பார்க்கின்ற பொழுது கூட நமக்கு அந்த ரகசியம், பிரம்ம ரகசியம் சரியாக பிடிபடவில்லை என்ற நிலையிலே இந்த வேதங்களையும் உள்ளடக்கி உபநிடதங்களையும் எடுத்துக்கொண்டு பொதுவாக ஒரு சாத்திரத்தை எழுத வேண்டும் என்று எண்ணி பாதராயனார் என்பவர் எழுதினார். அது உரையாக அமைந்த நிலையிலும் வேதங்களையும் உபநிடதங்களையும் விளங்கிக் கொள்வதற்காக நமக்கு எழுதப்பட்ட பதிவாக இருந்தாலும் அது மீண்டும் நமக்கு புரியாத வகையிலே அமைந்தது. எனவே அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சங்கரர், மத்வர், ராமானுஜர் ஆகிய 3 பெரியவர்களும்
இந்த மூன்று பெரியவர்களும் ஆன்மீக ஞானிகளும் தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள். இவர்கள் உருவாக்கிய அந்த பிரிவுகள் தான் ஏகான்மவாதம் என்று சொல்லப்படுகின்ற அத்வைதம், இரண்டு என்று சொல்லப்படுகின்ற துவைதம், பரிமாண வளர்ச்சியிலே ஒரு மரத்திலே கிளைகளும் கனிகளும் காய்களும் மலர்களும் வேர்களும் இருப்பது போல உலகத்திலே இறைவன் தான் சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகின்ற ராமானுஜ வேதாந்தம் ஆகிய மூன்று பிரிவுகளும் அதன் பின்பாக வந்தன. இதற்கிடையிலே வேதங்கள் சற்று கடினமாக இருக்கின்றன. அதை விளக்குவதற்காக எழுந்த பிரம்மசூத்திரமும் புரிந்து கொள்ள முடிய அளவிலே இல்லை என்ற நிலையில் சங்கரர், மத்வர், ராமானுஜர் எழுதிய அந்த மூன்று தத்துவங்களும் மீண்டும் அது வடமொழி சார்ந்த நிலையில் எழுதப்பட்ட காரணத்தால் அதையும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது. இந்த வேத விளக்கங்களை அறிந்து கொண்டு அதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மக்கள் இயலாமல் தவித்த போது அந்த கால இடைவெளியை பிடித்துக் கொண்டு சமணமும் பௌத்தமும் இந்த மண்ணிலே வேரூன்றி ஏறத்தாழ நமது பாரத பகுதியின் வட எல்லை முழுவதும், வட பகுதி முழுவதும் பரவி, ஏன் தென்னகத்தில் கூட பல்லவ மன்னர்கள் சமண மதத்தை தழுவி இருந்த செய்திகள் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. இந்த வேத தத்துவத்தின் அடிப்படையிலே மக்கள் விளங்கிக் கொள்ள சிரமப்பட்ட நிலையிலே இந்த இரண்டு மதங்களும், சமணம் பௌத்தம் ஆகிய இரண்டு மதங்களும் இந்தியாவின் பெரும்பகுதியை ஆக்கிரமித்து கொண்டிருந்த நிலையிலே தென்னகத்தில்தான் மத்வர், ராமானுஜர், நமது சங்கரர் எல்லோரும் சேர்ந்து மீண்டும் இந்த வேதாந்த மரபை மீட்டெடுக்கின்ற வகையிலே மூன்று பிரிவுகளை நடத்தி கொண்டிருந்த பொழுது வேதாந்த தத்துவமும் ஏற்கனவே இருந்தது. தென்னகத்திலே இந்த வேதாந்தம் மிக சிறப்பாக இருந்தது. அந்த வேதாந்த கருத்துக்களை புத்துயிர் ஊட்டி அதை ஒரு பக்தி மரபாக வளர்த்தெடுத்த புண்ணியம் யாருக்கு சேர்ந்தது என்று சொன்னால், சைவ மதத்தை சார்ந்த சைவ சமய குறவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அப்பர் சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர் என்ற நால்வரையும் சார்ந்தது. அவர்கள் எழுதிய அந்த பக்தி பணுவல்கள் தான் தேவாரம் என்ற நிலையிலே முதல் 3, இரண்டாம் 3, 7வது திருமுறையாக தேவாரமாக நமக்கு கிடைத்தது. அதை தாண்டி நமக்கு 8ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருவாசகம், 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரம், சில புலவர்கள் எழுதிய 9, 11 ஆகிய திருமுறைகள் எல்லாம் சேர்ந்து 12ஆம் திருமுறையாக வழங்குகின்ற பெரிய புராணம் ஆகிய 12 திருமுறைகளும் சேர்ந்து ஒரு சித்தாந்த சைவத்தை, அது சைவ சித்தாந்தத்தை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தியது. அதோடு மட்டுமல்லாது அவர்கள் கோயில் தோறும் சென்று சமய வாதங்களை முன்வைத்து மிகச் சிறப்பாக சைவ மதத்தை வேரூன்றச் செய்து சமண பௌத்த மதங்களின் வளர்ச்சியை தடுத்து அதை தழுவிய மன்னர்களையும் மக்களையும் மீட்டெடுத்து வருகின்ற பணியெல்லாம் செய்ததாக நாம் அறிகின்றோம். அது பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே பார்த்த செய்திதான். முதலாக தோன்றிய இந்த பிரிவுகள், சமய பிரிவுகள், உலக ஆதாயம், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருள்களும் மனிதன் அனுபவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவை என்ற நிலையிலே உலகாதாயம், சமண பௌத்தம் இந்த மூன்றும் வேதத்தை ஒத்துக்கொள்ளாத பிரிவுகளாக இருக்கின்றன. வேதத்தை ஒத்துக்கொள்கின்ற பிரிவுகளாக வைதிக சமயங்கள்,
வேதத்தை ஏற்கின்ற சமயங்கள் என்ற நிலையிலே 6 சமயங்கள் சங்கர அத்வைத சித்தாந்தத்தை தந்த சங்கரரால் பக்தி இயக்கம் தோன்றுகின்ற சமயத்திலே மக்களுக்கு ஒரு பெரும் தொகுப்பாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அதை நாம் அனைவரும் அறிவோம். சிவனை வழிபடுகின்ற சைவம், சக்தியை வழிபடுகின்ற சாக்தம், விஷ்ணுவை வழிபடுகின்ற வைணவம், சூரியனை வழிபடுகின்ற சௌரம், கணபதியை வழிபடுகின்ற காணபத்தியம், முருக கடவுளை வழிபடுகின்ற கௌமரம் ஆகிய 6 பிரிவுகளையும் சேர்த்து இந்து மதம் என்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதை பாரதம் முழுவதும் அறிவித்து அதை வளர்ச்சிக்கு வித்திட்டவர் சங்கரர். இதுதான் இந்து மதமாக பிற்காலத்தில் அறியப்பட்டு நாம் அனைவரும் இந்து தர்மம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இந்து மதத்தை கூட இந்த பக்தி இந்து மதம், நான் இப்போது சொன்னமே 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், சைனவ வைணவம் ஆகிய சமயங்களின் தொகுப்பாக இருக்கின்ற பக்தி இந்து மதமாக அவை வளர்ந்தாலும் இதை தாண்டி இன்றும் அந்த வேள்விகளை தாங்கி நிற்கின்ற வேதாந்த தத்துவத்தை முன்னிறுத்தி யாகங்கள் செய்கின்ற பிரிவாக வேதகால இந்து மதம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே நாம் இந்து மதத்தை வேத இந்து மதம், பக்தி இந்து மதம் என்று 2 பிரிவாக அறிந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொல்வது போல பக்தி இந்து மதத்திலே சைவத்தை பேசுகின்ற 12 திருமுறைகள், வைணவத்தை சொல்கின்ற 4000 திவ்ய பிரபந்தம் ஆகிய இந்த பக்தி இலக்கியங்கள்லாம் தோன்றி தான் நமது இன்றைய அந்த இந்து தர்ம மரபை நமக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, வேதம் அறியப்பட்ட பொழுது அதை விரிவாக சொல்கின்ற ஆகமங்கள் என்ற பிரிவும் உருவாக்கியது. அந்த ஆகமங்களை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆகம பிரிவு என்பது தென்னகத்திலே, குறிப்பாக தமிழகத்திலே இருந்து பாரதம் முழுமைக்கும் கொண்டு செல்லப்பட்டதாக சொல்வார்கள். அது 4 பிரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நிலை. சரியை என்பது தனிநபர் சார்ந்த நியதிகளை, ஒழுக்கத்தை, நியமங்களை, வாழ்கின்ற வழிகளை பேசுகின்ற பிரிவு. கிரியை என்பது ஆலய வழிபாட்டை சமுதாய மக்களோடு சேர்ந்து நாம் என்றெல்லாம் திருவிழாக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவன் காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவனுக்கு கோயில் கட்டுகின்றோம். இதை பற்றியெல்லாம் பேசுகின்ற பிரிவாக இருப்பது கிரியை. 3வது பிரிவாக யோகம் என்று நாம் அறிகின்ற பதஞ்சலி யாத்து தந்த அந்த அட்டாங்க யோகம். உங்களுக்கு எல்லாம் அட்டாங்க யோகம் தெரியும். யமன், நியம, ஆசன, பிரணாயாம, பிரத்யாகார, தாரண, தியானம், சமாதி என்று 8 நிலைகளை பேசுகின்ற யோகம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இறுதியிலே ஞானத்தை தருகின்ற பிரிவாக ஞானம். அந்த ஞானம் ராஜயோக நிலையில நமக்கு கிடைப்பதாக சொல்வார்கள். பதி, பசு, பாசம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்ற உலகம், ஆன்மா, இறைவன், இந்த 3ஐயும் அறிந்து கொண்டு அந்த நிலைகளை நாம் எவ்வாறு எட்டுகின்ற அறிவை பெறுவது என்று பேசுகின்ற பிரிவாக இருப்பது ஞானம். எனவே தனிநபர் ஒழுக்கம் சார்ந்தது சரியை. சமுதாயத்தோடு சேர்ந்து ஆலய பணிகள், ஆலய வழிபாடு போன்ற செய்திகளை சொல்கின்ற கிரியை. பதஞ்சலி யோக சூத்திராவில் வருகின்ற 8 நிலைகளை சொல்லி மனிதன் தன்னை உயர்த்திக் கொள்கின்ற வழியை காட்டுகின்ற யோகம். முப்பெரும் பொருளாக இருக்கின்ற உலகம், இறைவன், ஆன்மா என்ற 3 என்றையும் இணைத்து எவ்வாறு இறைவனை பெறுகின்ற, இறைவனை அடைகின்ற வழியை பெறுவது என்று சொல்கின்ற ஞானம். அந்த ஆகமங்கள் தான் பின்னாளிலே சிவ ஆகமங்கள், வைணவ ஆகமங்கள் என்று 2 பிரிவுகளாக சொல்லப்பட்டு இப்போது சிவ ஆகமங்கள் என்று பொதுவாக சொல்லக்கூடிய நிலையிலே சைவ ஆகமங்கள் பெரிய அளவிலே நாடு முழுவதும் மக்களால் அறியப்பட்டு போற்றப்பட்டு வருகின்ற
செய்திகளை நாம் எல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஏற்கனவே நான் சொன்னது போல சைவ சித்தாந்தம் பேசுகின்ற நிலையிலே, ஏனென்றால் நமது மகரிஷி சொல்கின்ற தத்துவமே ஏகான்மவாதம். இறைவன் தன்னெழுச்சியாக இந்த பிரபஞ்சமாக மாறி நிற்கின்றான். இறைநிலைதான் தன்மாற்ற சரித்திரமாகி இந்த பிரபஞ்சமாகி அனைத்து உயிர்களுமாகி இறுதியிலே உலக பெரும் நந்தவனத்திலே பூத்த மலராக மனிதன் என்ற வடிவம் வரை எட்டியிருக்கிறான் என்று பேசுகின்ற நமது மகரிஷியின் தத்துவம். அது மட்டுமல்லாது கிபி 7, 8ஆம் நூற்றாண்டுகளிலே எழுதப்பட்ட திருவாசகம், அதிலே வருகின்ற அண்டப்பகுதி, இதில் வருகின்ற ஒரு பாடலையும் நமது மகரிஷி அவர்களின் ஆதி எனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று என்ற பாடல் அனைவராலும் அறியப்பட்டது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு மகரிஷி அவர்கள் ஒரு சித்தாந்தவாதியாக ஒரு தத்துவ ஞானியாக விளங்குகிறார் என்பதை இரு பாடல்களையும் ஒப்பு நோக்கினால் நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த 36 தத்துவங்களை தான் பின்னால் மகரிஷி அவர்கள் எடுத்துக்கொண்டு பல்வேறு செய்தியாக வேதாத்திரிய கல்வியிலே பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஆதி என்னும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணை உலகங்கள் பலவாக்கி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அற்புதமான பக்தி, ஞான, கர்ம, ராஜ யோகங்களை உள்ளடக்கிய ஒரு பாடல். பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரம் பேசுகின்ற பாடல். அடிப்படை அணு தொடங்கி மனிதன் வரை மனிதனின் அறநிலையை பேசுகின்ற அந்த இறை உணர்வு வரை பேசுகின்ற பாடலாக இது இருக்கிறது. இதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால், ஒப்பு நோக்க வேண்டும் என்றால், நாம் மணிவாசகரின் அண்ட பகுதிக்கு வர வேண்டும். அண்ட பிறப்பின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றினுக்கு ஒன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன இல்நுழை கதிரின் துண்ணணு புறைய சிறிய ஆக பெரியோன் தெரியின் என்று திருவண்ட பகுதியில் வருகின்ற முதல் பாடல் நமக்கு சொல்கிறது. இந்த பூமி உருண்டையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பூமி போன்ற பல்வேறு கோள்கள் இருக்கின்றன. அவற்றை தள்ளி நிறுத்துகின்ற பண்பை பெற்றிருக்கிறது பூமி. இந்த பூமி போன்ற பல்வேறு அண்டங்கள் இந்த உலகில் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் காண்கின்ற பொழுது ஒரு ஓலை குடிசை வீட்டிலே வருகின்ற சூரிய கதிரிலே அந்த குடிசை வீட்டின் உள்ளிருக்கின்ற தூசி துகள்கள் எல்லாம் பறப்பதை நம்மால் பார்க்க முடியும். அந்த ஒலிக்கீற்றின் வழியாக பார்க்கின்ற பொழுது பறக்கின்ற தூசிகளைப் போல இந்த பிரபஞ்சம் முழுவதும் தூசி போல தெரிகிறது. இந்த பிரபஞ்ச பரப்பை பார்க்கின்ற பொழுது அவையெல்லாம் இந்த இறை அருளை, இறை ஆற்றலை நோக்குகின்ற பொழுது மிக சிறிய பொருட்களாக தெரிகின்றன என்று பேசப்படுகிறது. அண்டப்பரப்பின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றினுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன பிரபஞ்சம் இல்நுழை கதரின் துண்ணணு புறைய சிறிய ஆக பெரியோன் தெரியும். இது அற்புதம். இந்த தத்துவத்தை தான் பின்னால் நமக்கு மகரிஷி அவர்கள் இந்த ஆதி எனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று என்று பிரபஞ்ச விரிவை பற்றி பேசுகிறார். எனவே வேதம், உபநிடதம், பிரம்மசூத்திரம், இந்த வேத மரபிலே பெரும் தெய்வங்களாக அறியப்பட்ட சிவன், விஷ்ணு என்ற தெய்வங்களின் பல்வேறு திருவிளையாடலை பேசுகின்ற புராணங்கள் எல்லாம் மனிதனுக்கு நாம் பார்க்கின்றோம் என்று திரைப்படத்திலே மக்களை மகிழ்ச்சியாக வைப்பதற்காக எவ்வளவு காரியங்களை செய்கிறார்கள். பாடல், சண்டை காட்சி, குடும்ப சிக்கல், துணை பாத்திரங்கள், நட்பு சார்ந்த பாத்திரங்கள் போன்ற பல்வேறு பாத்திரங்களில் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக நாம் 3 மணி நேரம் பார்க்கின்ற திரைப்படம் எவ்வளவு பிரயத்தனம் எடுத்துக்கொண்டு இயக்கம் பெறுகிறது. அது போலத்தான் இந்த நமக்கு பெரும் தெய்வங்களாக அறியப்பட்ட
பண்டைய மரபு தெய்வங்களை முன்னிறுத்தி தொகுக்கப்பட்ட நூல்கள் தான் புராணங்கள் என்ற அளவிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் வருகின்ற பாத்திரங்கள், அதில் இருக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கற்பனை என்று வைத்துக் கொண்டாலும் அது வாழ்வியல் சார்ந்த விழுமியங்களை, உண்மைகளை, பொருளை நமக்கு தருகின்ற நிலையிலே போற்றப்பட வேண்டியவை. எனவே வேத உபநிடத வேதாந்த பிரிவுகள் வளர்ந்து சித்தாந்தமாகி, சித்தாந்தம் என்பது வேதாந்தத்தின் முடிந்த முடிவாக அறியப்பட்டு, அந்த வேதாந்த சித்தாந்தத்திலும் சைவ சித்தாந்தம் சிறப்பாக அறியப்பட்டு, அது சொல்கின்ற 36 தத்துவங்கள் தான் நாம் இப்போது காண இருக்கின்ற தத்துவங்கள். ஏற்கனவே இதை நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஆன்ம தத்துவங்கள் 24, வித்யா தத்துவங்கள், அதை அசுத்தமாயா தத்துவங்கள் என்று சொல்வார்கள் 7, சிவ தத்துவங்கள் 5, ஆக மொத்தம் 36 தத்துவங்கள். இதை மகரிஷி அவர்களும் மிக சிறப்பாக எடுத்து பேசியிருப்பார்கள். இதில் பூதங்கள் 5, நிலம், நீர், காற்று, ஆகாயம், கண்மேந்திரியங்கள் மெய்வாய், கண்மூக்கு, செவி என்று சொல்லப்படுகின்ற ஞானேந்திரியங்கள், தொழில் கருவிகளாக அறியப்படுகின்ற கண்மேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள். இந்த தன்மாத்திரை பற்றி இங்கு சில செய்திகளை சொல்ல வேண்டும். தன்மாத்திரை என்பது அறிவியல் நோக்கிலும் சித்தாந்த அடிப்படையிலும் பார்க்கின்ற பொழுது தூள பூதமாக இருப்பது பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள் உருவாவதற்கான அடிப்படை ஆற்றலாக, அது தோற்ற பொருளாக வருவதற்கு முன்பாக அதோட அதன் குணமாக இருப்பவைதான் பஞ்சதன் மாத்திரைகள் என்று சொல்லப்படுகின்ற சுவையொலி ஊர்வோசை நாற்றம். இதை நாம் நன்காக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரே மின்சாரம் தான் நமது வீட்டுக்குள் வருகின்ற பொழுது மின்சாரமாக வருகிறது. விசிறி இயக்கின்ற பொழுது நாம் மெக்கானிக்கல் ஆற்றல் என்று சொல்கின்ற இயந்திர ஆற்றலை பெறுகின்றோம். பல்பிலே, விளக்கில் எரிகின்ற பொழுது, மின் விளக்கில் எரிகின்ற பொழுது அது ஒளி தருகின்ற ஆற்றலாக இருக்கிறது. கோடை காலத்தில் நாம் அனுபவிக்கின்ற ஏசி போன்ற கருவிகளில் இயங்குகின்ற பொழுது குளிராக அறியப்படுகிறது. நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த ஊடகத்தின் வழியாக அது ஒளி ஆற்றலாக உங்களுக்கு வந்து சேர்கின்றது. இவ்வளவு ஆற்றலாக மாறுகின்ற தன்மை அந்த மின்சாரத்துக்குள் ஒளிந்திருப்பது போல ஒரே ஆற்றல் தான். உடம்பு என்பது தூளப்பொருள், அந்த உடம்பை இயக்குகின்ற உயிர் என்பது சூக்கும பொருள், அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் தான் இந்த தூளமாக விளங்குகின்ற உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரிகின்ற புலப்படுகின்ற தூள உடலை கண்ணுக்கு தெரியாத உயிர் இயக்குவது போல, உயிர் ஆற்றல் இயக்குவது போல நாம் கண்ணால் பார்க்கின்ற இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை நாம் உணர்வால் அறிந்து கொள்ளக்கூடிய, கண்களால் பார்க்க முடியாத நிலையில் இருக்கின்ற இறை ஆற்றல் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கம்தான் இந்த பிரபஞ்சத்தை இன்று விரிவடைய செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதை முன்னிறுத்தித்தான் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முன்னிறுத்தி வெளிப்படுவது போல இந்த உலகம் என்பது இறைவனை முன்னிறுத்தி செயல்படுகின்ற நிலையை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவர் பேசியிருக்கிறார். அதே வள்ளுவர் தான் சுவையொலி ஊர்வோசை என்ற பண்புகளை ஐம்பூதங்களுக்கு தந்து அந்த பூதங்கள் உருவாக இருக்கின்ற இந்த பண்புகளை குணம் குணி என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்திலே. குணமாக இருப்பது பண்பு, குணியாக இருப்பது தோற்றம், தூளப்பொருள். அதை விளக்குகின்ற இந்த தன்மாத்திரைகள் தான் நமக்கு இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய பண்புகளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சுவை ஒளி ஊர்வோசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்று திருக்குறள் பேசுகிறது. அதை மகரிஷி அவர்கள் தனது நூல்களிலே பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த உலக தத்துவம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சூக்கும பூதமாக இருக்கின்ற இந்த ஐவகை ஆற்றலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில்தான் அது தன்மாத்திரைகள் என்ற 5ஆக சொல்லப்பட்டிருக்கிறது.
தவிர ஏற்கனவே உங்களுக்கு நான் பேசியது போல மனம் என்பது உள்ளே இருக்கின்ற புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற மூன்றையும் அந்த மூன்றுக்கும் தகவல் தருகின்ற ஒரு கருவியாக, புறக்கருவியாகவும் இருந்து கொண்டு அகக்கருவியாகவும் இருந்து கொண்டு ஐம்புலன்களில் வருகின்ற அனுபவத்தை பெற்று அது பற்றிய தீர்வுகளை பெறுவதற்கு இந்த மூன்று கருவிகளுக்கும் அகம்புறமாக இயங்குகின்ற ஒரு ஆற்றலாக மனம் இருந்து கொண்டிருக்கிறது. புத்தி என்பது அறிவு. அது ஏற்கனவே நாம் பெற்ற உலக அறிவையெல்லாம் தேக்கி வைத்திருக்கிறது. புதிதாக ஒரு செய்தி வரும் என்றால் அதை அதனோடு ஒப்பிட்டு அந்த ஒப்பீட்டை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்ற நிலையிலே மயங்குகின்ற மனதிற்கு சித்தம்தான் இதை ஏற்றுக்கொள், இதை தவிர்த்து விடு என்று அறிவு தருகிறது. அதை சித்தமாக இந்த செயலுக்கு நம்மை உட்படுத்துகின்ற அகங்காரம் என்ற 4 காரணங்கள், 4 கருவிகளாக நாம் அறிகின்ற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், மொத்தமாக 36 தத்துவங்களும் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் 24 இங்கு நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த மனம்தான் உள்ளத்துக்குள் இருக்கின்ற அந்த கரணங்களாக விளங்குகின்ற மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை கட்டுப்படுத்துகின்ற நிலைக்கும், வெளியில் நாம் உலகத்தை பார்த்து அனுபவிக்கின்ற மெய்வாய், கண்மூக்கு, செவி என்ற 5க்கும் இணைப்பாக விளங்குவதால் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்ற தத்துவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் பலப்படுத்த வேண்டிய ஒரு கருவி மனம் என்ற நிலையில்தான் மகரிஷி அவர்கள் மனதை வளப்படுத்துகின்ற கலையாக மனவளக்கலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த 24 தத்துவங்களும் ஆன்ம தத்துவங்கள் என்று அறியப்படுகின்றன. ஏற்கனவே நாம் பார்த்தோம். காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், பொருடன், மாயை என்ற 7 வித்யா தத்துவங்கள். இது மனிதனுக்கு இந்த புவனத்திலே தனு, கரண, புவனபோகம் என்று சொல்லப்படுகின்ற 4 நிலைகளிலே நாம் பெற வேண்டிய அனுபவங்களை சொல்கின்ற தத்துவமாக இங்கு விளங்குகிறது. நாம் அது வாழ்வையே எடுத்துக்கொண்டால் நாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்கின்றோம். அதை பற்றி பேசுவது காலம். இந்த வாழ்கின்ற காலத்திலே நாம் செய்ய வேண்டிய பணிகள், பெற வேண்டிய அனுபவங்கள், நெறிப்பட்டு நிற்க வேண்டிய நியமங்களை பற்றியெல்லாம் பேசுகின்ற நியதி. நாம் கட்டுண்டு கிடைக்கின்ற பொழுது இந்த பூமிக்கு நம்மை எடுத்து வந்த முதல் நிலையாக விளங்குகின்ற கலை. இந்த பூமியிலே நாம் இயங்குகின்ற காலத்திலே நமக்கு அறிவை தருகின்ற வித்தை. இவற்றை பெற்றுக்கொண்டு நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கான ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற அராகம். இந்த 5ஐயும் சேர்த்து பஞ்சகம் என்று சொல்வார்கள். இந்த 5ஐயும் சேர்த்து உருவாகி உலகத்தை அனுபவிக்க வருகின்ற புருடன் என்று சொல்லப்படுகின்ற உயிர். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மாயை. இந்த 7ஐயும் பேசுகின்ற தத்துவம் தான் வித்யா தத்துவங்கள். அடுத்தபடியாக சிவம் என்று சொல்லப்படுகின்ற நாதம், சக்தியாக விளங்குகின்ற விந்து. இந்த சக்தியும் சிவமும் சேர்ந்த நிலையாகிய சதாக்கியம் அல்லது சதாசிவம். அது இயக்க நிலைக்கு வருகின்ற பொழுது ஈஸ்வரம். அது 3 பிரிவுகளாக படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 பிரிவாக இயங்குகின்ற சுத்த வித்தை. இந்த 5ஐயும் சேர்த்து சிவ தத்துவமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம். எனவே சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, 12, தவிர ஆன்ம தத்துவங்கள் 24 ஆக மொத்தமும் சேர்ந்து 36 தத்துவங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவற்றை சொல்லுவதுதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் மேலும் 6 தத்துவங்களை, 60 தாத்வீகங்களை சொல்கின்றன. தாத்வீகங்கள் என்பது நமது உடற்கூறு விஞ்ஞானம் பற்றி பேசுகின்ற ஒரு கலையாக, ஒரு அறிவியலாக சைவ சித்தாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 60 தாத்வீகங்களை நாம் தெரிந்து கொண்டால் நமது உடல் போலவே ஒரு இயக்கத்தை பெறுகின்ற இந்த பிரபஞ்சம் இரண்டும் ஒன்று என்று அறிகின்ற ஒரு நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதில் நாம் ஏற்கனவே சொன்ன
பஞ்சபூதங்களின் அடிப்படையிலே அந்த ஆற்றல் நிலைகளை தாத்தியங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது சைவ சித்தாந்தத்திலே. பிருத்திவியின் காரியங்களாக, தோற்றங்களாக, செயல்களாக வெளிப்படுகின்ற முடி, தோல், எலும்பு, நரம்பு, தசை என்ற 5, அதை பிருத்திவி என்று சொல்வார்கள். பிருத்திவி என்றால் மண், மண் சார்ந்த காரியங்களாக இவை. அப்பு என்று சொல்லப்படுகின்ற நீர், அதிலே நீர், உதிரம், மூளை, மச்சை, சுக்கிலம் என்று 5 நிலைகளிலே நமது உடம்பிலே இவையெல்லாம் இருக்கின்றன. அடுத்த காரியமாக தேயு என்று சொல்லப்படுகின்ற ஆதாரம், நித்திரை, பயம், மைத்துனம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் நாம் விரிவாக அறிந்து கொள்ள முடியும். வாயு, வாயுவின் காரியங்களாக இருக்கின்ற ஓடல், இருத்தல், நடத்தல், கிடத்தல், தத்தல் என்று சொல்வார்கள். இந்த 5 காரியங்கள். அதன் பின்பாக ஆகாயம் என்று சொல்லப்படுகின்ற விண்ணின் காரியமாக குரோதம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம் ஆகிய 5. வசனாதி சத்தாந்தி என்று சொல்வார்கள். வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம் என்று சொல்கின்ற 5. தவிர வாயுவின் கூறுகளாக இருக்கின்ற 10 வாயுக்கள், தசவாயுக்கள் என்று சொல்வார்கள். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்று சொல்வார்கள். பிராணன் என்பது நாம் உள்ளே இழுக்கின்ற சுவாசம். அபானன் என்பது உடலில் இருக்கின்ற கழிவுகளை வெளிப்படுத்துகின்ற வாயுவாக. வியானன் என்பது உடல் முழுவதும் பரவி இருக்கின்ற, உடலை சமநிலையில் வைத்திருக்கின்ற காற்று. உதானன் என்பது நமக்கு எழுச்சியை தருகின்ற, நமக்கு பேசுகின்ற காரியங்களை எல்லாம் செய்கின்ற காற்றாக இருக்கின்றது. நமது உடல் இயக்கத்தை பொறுப்பாக வைத்திருக்கின்ற சமானன், பார்வையை கூர்மைப்படுத்துகின்ற கூர்மன், நமது சுவாசத்தை இயக்குகின்ற நாகன், கிருகரன் என்கின்றது கண்ணின் இமைகளை தூண்டி செயல்படுத்துகின்ற காற்று. தேவதத்தன் தவிர தனஞ்சயன் என்ற காற்று உயிர் உடலை விட்டு பிரிந்த பின்பாக இந்த உடல் உப்பி அதன் பின்பாக அது சிதைவை மேற்கொள்கின்ற ஒரு ஆற்றலாக அது மேற்படுத்துகின்ற ஆற்றலாக அது தனஞ்சயன் என்ற 10 தசவாயுக்கள் இதுவும் சாத்தியங்களில் வருகின்றன. எவ்வாறு ஆற்றல் என்பது பொருளாக மாறுகிறது, பொருள் ஆற்றலாக மாறுகிறது, அது விஞ்ஞானம் பேசுகிறது. E=mc² என்ற தத்துவத்திலே ஆற்றல் பொருளாக மாறுகின்ற தத்துவத்தை ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அதுபோலத்தான் ஆற்றல் என்பது சூக்குமமாக இருக்கிறது. அது இயக்க நிலையிலே பல்வேறு அணுக்களாக மாறி மூலக்கூறுகளாகி பொருட்களாகி அண்டமாகி இருக்கிறது. இதில் இயக்கம் நிலைபெற வேண்டும் என்றால், இயக்கம் நடைபெற வேண்டும் என்றால் இந்த காற்று முக்கியமாக இருக்கிறது. ஏனென்று சொல்ல என்ன ஒரு உதாரணமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், நாம ஜேசிபின்னு இயந்திரத்தை நம்ம பார்க்கிறோம் ரெகுலரா. அதுல டீசலை வச்சு இயங்கக்கூடிய அந்த ஜேசிபி இயந்திரம் எவ்வளவு பெரிய பாறைகளை, எவ்வளவு பெரிய மண் குவிகளை எல்லாம் அகற்றுகின்ற காரியங்களை செய்கிறது. அதற்கு அந்த இயந்திரத்திலே இருந்து செயல்படுகின்ற வாயுதான், அது காற்றுதான், அந்த ஏர் என்று சொல்லப்படக்கூடிய காற்றுதான் அங்கு பணிபுரிகிறது. அதே போல பல்வேறு உடல் கூறுகளை ஒருங்கிணைத்து இந்த உடலை நடத்துகின்ற பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த வாயுக்கள் தான் நம்மை இயக்குகின்றன. கண்ணை இயக்குகின்றது, மூக்கை பஞ்ச தன்மாத்திரைகள் வைத்துக்கொண்டு நமது ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களை இயக்குகின்றன. எனவே இவையும் அந்த தாத்வீகங்களில் வருகிறது. தவிர உடல் கூறிலே இந்த இடகலை, பிங்கலை, சுழுமுனை, காந்தாரி, அத்தி, சிங்குவை, அளம்புடை, புருடன், சங்கினி, குகு என்று சொல்லப்படுகின்ற அந்த நாடி, தச நாடிகள் என்று சொல்வார்கள். இவையும் அந்த தாத்வீக 60 எண்ணிக்கையிலே சேர்கின்றன. தவிர
நாம் பேசுகின்ற பேச்சை 4 வகையில் பிரிப்பார்கள். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகாரி என்ற நிலையிலே 4ஆக சொல்வார்கள். இவை தவிர தாரண வேடனை, புத்திர் வேடனை, அர்த்த வேடனை என்று சொல்கின்ற பல்வேறு வியூகங்கள் தவிர, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், குணம் குணி தத்துவம் சைவ சித்தாந்தம் பேசுகிறது என்று சொன்னேன். குணம் என்பது பண்பு, குணி என்பது உடல். உடல் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு பண்பு இருக்கிறது, இயக்கம் இருக்கிறது, பல்வேறு செயல்கள் செய்கின்ற பண்பு இருக்கிறது. அது போலத்தான் இந்த குணி தத்துவத்திலே சாத்வீகம், ராட்சதம், தாமதம் என்று சொல்வார்கள். இதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த 3ம் இணைக்கப்பட்ட நிலையிலே சாத்வீகம், ராட்சதம், தாமதம் என்ற 3ம் சம அளவில் இருக்கின்ற பொழுது அது நமக்கு சித்தமாக இருக்கிறது. தாமதம் என்ற மயக்கம் சற்று கூடுகின்ற பொழுது அது மனமாக மாறுகிறது. ராட்சதம் என்ற செயல்பாடு மிகுகின்ற பொழுது அது கோபமாக வெளிப்படுகிறது, அது செயலாக மாறுகிறது. சாத்விகம் என்ற அறிவு நிலையிலே இயங்குகின்ற பொழுது அது புத்தியாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் எந்த செயலை செய்கின்ற பொழுதும் அந்த காரணங்களில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த காரணங்களில் சித்தம், சாத்விகம், ராசதம், தாமதம் என்ற 3 கூறுகளை சம அளவிலே பெற்றிருக்கின்ற அந்த சித்தத்தின் அடிப்படையில் தான் நாம் முடிவுகளை செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற தத்துவம் இது. ஆக இந்த 60ம் சேர்ந்து பிரபஞ்சத்தில் நமது உடலை இயக்குகின்ற ஆற்றல்களாக பேசப்பட்டிருக்கின்றன. எனவே தத்துவங்கள் 36, தாத்துவங்கள் 66, தத்துவ தாத்துவங்களை சேர்த்து மொத்தம் 96 என்று சைவ சித்தாந்தத்தின் தத்துவங்கள் என்றே பேசக்கூடிய செய்திகளையும் நம்மால் பார்க்க முடியும். இந்த அடிப்படைகளை வைத்துத்தான் இன்று இருக்கின்ற சமய சிந்தனை ஆகட்டும், சித்தாந்த சிந்தனை ஆகட்டும் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் உள்வாங்கித்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு வேதாத்திரிய சிந்தனைகளை வடிவமைத்து மனதை அறிகின்ற அகத்தாய்வு. இப்போது பிரம்ம ஞானத்துக்கு ஒருவர் வர வேண்டும் என்றால் அடிப்படை பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். அகத்தாய்வு நிலை 1, 2, 3 என்ற நிலையிலே நாம் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல், நான் யார் என்ற 5 தத்துவங்களை அறிந்து கொண்டு இந்த அருகுண சீரமைப்பை பெற்று வருகின்ற பொழுது பிரம்ம ஞானிகளாக நம்மை மகரிஷி அவர்கள் இந்த பூமிக்கு வழங்குகின்ற ஒரு இயக்கத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அகத்தாய்வு, நான் ஏற்கனவே முன்னமே சொன்னது போல இயங்குகின்ற உடல் கருவிகளுக்கும் உள்ளே இருந்து சூக்குமமாக இருந்து கொண்டு இந்த உடலை இயக்குகின்ற அந்த உள்ளிருக்கின்ற கருவிகளுக்கும் இடையில் இருக்கின்ற மனம், அதை வளப்படுத்த வேண்டும் என்றால் இந்த அகத்தாய்வு செய்து அகத்தவம் செய்தால், மகரிஷி சொன்ன 9 தவங்களை மேற்கொண்டு அகத்தாய்வு செய்தால் நாம் உள்ளார்ந்த சக்தியை பெறுகின்றோம். இந்த இயக்கத்திற்கு அடிப்படையாக இருக்கின்ற உயிராற்றலை நீடித்து நிலைத்து வைத்திருக்கின்ற ஒரு நிலைமை பெற வேண்டும். அதன் திணிவை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே காயல்ப பயிற்சியை தந்து அசைகின்ற மனதை அசையாமல் செய்யவும், அசையாமல் இருக்கின்ற உடம்பை அசை செய்யவும் உடற்பயிற்சி தந்து 4 தூண்களை கொண்ட ஒரு மகா மண்டபமாக இன்று வேதாத்திரியம் உலகிலே ஓங்கி நிற்கிறது. இந்த தூண்களுக்கெல்லாம் அடிப்படையாக நின்று கொண்டு நமக்கு பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கின்ற பல்வேறு தத்துவங்களும் சித்தாந்தங்களும் சொன்ன கருத்துக்களை மகரிஷி அவர்கள் எடுத்துக்கொண்டு இந்த வேதாத்திரிய கல்வியை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலே ஒரு பறவை பார்வை என்ற அடிப்படையிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேதாத்திரியம் எவ்வாறு தோன்றி வந்திருக்கிறது சித்தாந்த அடிப்படையில் இருந்து. அதற்கு முன்பாக நமது மரபு
இந்த மண்ணிலே எவ்வாறு இருந்திருக்கிறது என்றெல்லாம் பேசியிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் சாத்தியங்கள் பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்லவில்லை. அதை பற்றி பேசுவதற்கென்றே தனியாக ஒரு வகுப்பை ஒதுக்கி கொண்டு நாம் பேச வேண்டும். ஏனால் அது அவையெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட நாடி, நமது அடிப்படையாக இருக்கின்ற ஞானேந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்கள், தொழில் கருவிகள், ஞான கருவிகள், இவற்றையெல்லாம் இயக்குகின்ற அடிப்படை ஆற்றல், இதெல்லாம் பேசுகின்ற தத்துவமாக இருப்பதால் அதை தனி ஒரு வகுப்பாக வைத்துக் கொண்டு கூட தாத்வீகங்கள் என்ற தலைப்பிலே கூட நாம் பேச முடியும். எனவே வேதாத்திரிக அடிப்படை என்பது இன்று தோன்றிய அடிப்படை அல்ல. வேத காலத்திலிருந்து வாழையடி வாழையான வந்த அறிவு பெருகி முறையமைக்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டு உலகமெல்லாம் நல்ல செய்திகளை கொண்டு செலுத்துகின்ற வாழ்க வையகம் என்று போற்றப்படக்கூடிய ஒரு சித்தாந்தமாக மாறி இருக்கிறது என்றால் அதற்கு இந்த நெறிய தொடர்பு, நெறிய பயணம் இந்த பூமி பரப்பிலே நிகழ்ந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் மகரிஷி அவர்கள் தாங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்டு அறிந்து நமக்கு இந்த அரிய கல்வியை, மனவள கல்வியை தந்திருக்கிறார்கள். எனவே அன்பர்கள் அனைவரும் இந்த மரபை புரிந்து கொள்ள வேண்டும், மகரிஷி அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்ன அந்த 4 நிலைகளையும் நடைமுறை கொண்டு வந்து வையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஆலியார் ஐடி நிர்வாகத்திற்கும் இதுவரை அமைதியாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இறைவனாக, கண்ணுக்கு தெரியாத இறைவன்களாக, கடவுள்களாக அமர்ந்திருக்கின்ற, பங்கேற்றிருக்கின்ற அனைத்து வேதாத்திரி அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைபேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. லில்லி அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. சிறப்பா இருந்த விட ரொம்ப சிந்திக்க வேண்டியது இன்னும் நிறைய அதை தெரிஞ்சு இன்னும் யூடியூப்ல வந்து கத்துக்கிற வேண்டியதுதான் நிறைய. ஏன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கிறது மாதிரிலாம் எனக்குலாம் என்னுடைய நாலேஜுக்கெல்லாம் கிடையாது. ஆனா இவ்வளவு விஷயம் இருக்குங்கிறத நீங்க சொல்லிதாயா தெரியுது. நம்ம சும்மா வந்து பிறந்தோம் அப்படியே மதங்கள்ல இவ்வளவு தோற்றம் இருக்குங்கிறது ரொம்ப சிறப்பியா. அதாவது வேதக்கலை, நம்மளுடைய வேதங்கள் தான் வேதாத்திரியம்னு சொல்லி முடிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. அகத்தாய்வு, அகத்தவம், காயக்கல்பம். ரெண்டாவது ஏன் நீங்க போன தவணை தத்துவ தரிசனத்திலே பிரமாணம், அனுமானம், சித்தாந்தம், வேதாந்தம், இந்திய தத்துவ ஞானம்னு ஓரளவு சொல்லி இந்த தவணையை நீங்க கொண்டு போனீங்க. அது ஓரளவு நல்லா அந்த சப்ஜெக்ட் போன வாரம் பேசுனது புரிஞ்சுக்கிற ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப ஏன் நீங்க சொல்ல இல்லையா, வேதங்கள் 4, உபநிடதங்கள் 108, ஆகமங்கள் வரையில தான் நீங்க சங்கரர், மத்துவர், ராமானுஜாச்சாரியார், சமயக்குறவர்கள், 6 சமயங்களின் தொகுப்பு இந்து மதம், சாத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த 60, 36 இதெல்லாமே நம்ம ஆகமங்கள்னு எடுத்துக்கிறதா, இல்ல இந்து மத சம்பந்தப்பட்ட 6 சமயங்களின் தொகுப்பு எடுத்துக்கிறதா, இதை எப்படியா நம்ம கொண்டு வர்றது? இதை இப்படி நம்ம நீங்க சொல்ல இல்ல இது தத்துவ தரிசனம்னு சொல்லிட்டீங்க. இத நம்ம இந்த எந்த குரூப்ல இதை கொடுத்துட்டு போய் கத்துக்கிறதுயா? ரொம்ப சிறப்பியா, நன்றி. ஆனா இன்னும் கொஞ்சம் கேட்கணும்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நல்ல சிறப்பான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆமா, நம்ம அந்த 24 ஆன்ம தத்துவங்கள் சொன்னோம் இல்லைங்களா? ஆமா ஐயா. அதோட 25 சிலர் 26 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? சாங்கியம், நியாயம், வைசேடிகம், அப்புறம் மீமாம்சை, அதுக்கப்புறம் வேதாந்தம், இந்த மாதிரி 6 பிரிவுகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ங்க. முதல் இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்குங்க. அது தர்க்க ரீதியா பேசப்பட்டிருக்கிறது. ஆனா தெளிவா சொல்லக்கூடிய சித்தாந்தம் சைவ சித்தாந்தமா இருக்குங்க. சைவ சித்தாந்தத்துக்கு அடியா நிற்கக்கூடியதுதான் அந்த சரியக்கிரியை யோகம் ஞானம்ங்கிறது. சரிங்கிறது தனிநபரோட ஒழுக்கம் சார்ந்தது, தனிநபருக்கான நியதிங்க. இந்த பூமியில ஒருத்தர் வந்தாருன்னா திரும்ப அவரு போய் சேர்ற வரைக்கும் அவர் இந்த பூமியில எப்படியெல்லாம் வாழணுங்கிற அறிவை தரக்கூடிய பகுதியாக இருக்கிறது சரிங்க.
அவரு வந்து சொசைட்டில சேர்ந்துட்டு எப்படி இந்த இறை வழிபாட்டில் ஈடுபட்டு கோயில்களை நிர்மாணம் பண்ணி ஒரு சமூக பணிகளில் ஈடுபடுறதுங்கிறத சொல்றது கிரியை. யோகம்ங்கிறது பதஞ்சலியோட யோகம்ங்க. ஞானம்ங்கிறது இது இந்த பூமியை புரிஞ்சுக்கணும், அந்த அறிவுங்க. இறைவன், ஆன்மா, அப்புறம் உலகம், இந்த முப்பெரும் பொருள் அறிஞ்சிட்டு இந்த முப்பெரும் பொருள்கள் வந்து இறைவனோட சேர்வதற்கு நமக்கு தரப்பட்ட வாய்ப்புன்னு சொல்லி அது தெரிவதுதான் ஞானம்ங்க. இந்த 4 அடிப்படையில தான் வந்து நம்ம ஆகமங்கள் வருதுங்க. ஆகமத்துக்கு 4 பேசுங்க. அதை மெயினா சொல்லக்கூடியது நமது தென்னாட்டுல உருவாகிய இந்த சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தத்தோட விரிவு தாங்க இந்த 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்கள். தாத்வீகங்களை சேர்த்து இந்த 36 சேர்த்து 96 தத்துவங்களா பேசக்கூடிய மரபு இருக்கு. ஆனா நம்ம பார்த்தோம்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த குணம் குணின்னு 2 சொன்னேன். குணம்ங்கிறது பொருளுங்க. இந்த பொருளோட பண்பு. இப்ப நெருப்புங்கிறது பொருளுங்க, நீருங்கிறது பொருளுங்க. நீருங்கிறது அதுக்கு ஒரு பண்பு இருக்குங்க, குளிர்ச்சியை தரக்கூடியது. நெருப்பு சுடக்கூடியது, அது பண்பு. அது குணம்ங்கிறது நெருப்பு, குனி அப்படிங்கிறது அந்த அதோட வெளிச்சம் அல்லது சூடக்கூடிய பண்பு. அது மாதிரிதான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய பஞ்சதன் மாத்திரைகள், இதோட விரிவுகளா இன்னும் எப்படி சயின்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு பிரியுதோ அது மாதிரி அந்த பண்புகளை எடுத்து பேசக்கூடிய பிரிவுகள் தான் தாத்வீகங்கள். அதுலதான் நம்ம வாயுக்கே 10 சொல்லியிருக்கோம், நாடிகளுக்கு 10 சொல்லியிருக்கோம். அதனால இந்த உடற்கூறியல் அந்த அளவுல நீங்க போகும்போது தாத்வீகங்களா வருது. இதை விரிவா பேசக்கூடிய அறிவியல் சார்ந்த மரபு தான் உங்களுக்கு சைவ சித்தாந்தம். அந்த சைவ சித்தாந்தத்தை இன்னும் முழுமையா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நான் உங்களுக்கு 12 திருமுறைகளோட நிறுத்தியிருக்கேன். அதை தாண்டி நம்ம அந்த என்ன நூல்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, மெய்கண்ட சாத்திரங்கள், மெய்கண்ட சாத்திரங்கள் அது படிக்கணுங்க. மெய்கண்ட சாத்திரங்கள் அப்படிங்கிற 14 நூல்களோட தொகுப்பு சைவ சித்தாந்தத்தோட அறிவியலுங்க. அது தனியா படிக்கணும். அது இன்னொரு பகுதி 3ல நம்ம அதை பார்க்க இருக்கிறோங்க. அந்த தத்துவ தரிசனங்கள்ல அதை நிறுத்திட்டோம். நம்ம சைவ சித்தாந்த அடிப்படை தாங்க இந்த 96. இதை நீங்க தத்துவத்திலேயே எடுத்துட்டு போயிடலாங்க. ஸோ சைவ சமயங்கிறது ஆல் ஆஃப் எ சடன் வரலீங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்திருக்கு, செல்போன் வந்திருக்குன்னு சொன்னா இதோட ஆரம்பம் எங்கேயோ இருக்குங்க. ஆதி நிலையில பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களோட விரிவு, அதோட மாறுபட்ட கூறுகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி. அது மாதிரி ஒரு ஆன்மீக அடிப்படை வளர்ந்து 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 வந்து மெய் அறிவியல் வந்து நிற்கக்கூடிய இடம் தான் நம்ம சித்தாந்த அறிவுகள். இதோட பேஸ் வேதாத்திரிய விருட்சத்தின் வேர் பாத்தீங்கன்னு சொன்னா வேதத்துல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஓடி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு முறையா தான் நான் அதை முடிவு பண்ணேன். ரொம்ப ரொம்ப சிறப்பியா, நன்றி. சிவ ஆகணங்கள் அல்லது தத்துவ தரிசனம் 3வது பகுதியில பொது சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரம்மசூத்திரத்துக்கு, பிரம்மசூத்திரம்ங்கிறது உபநிடதங்கள், வேதங்களை புரிஞ்சிக்க முடியாதவங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நூலுங்க. அதை புரிஞ்சிக்க முடியல, அதுக்கு 3 பேர் உரை எழுதினாங்க. அதுல சங்கரர் எழுதின உரைதான் அத்வைத சித்தாந்தம்னு சொல்லி சிவனை வச்சுட்டு சைவமா மாறிடுதுங்க. மற்றவரும் ராமானுஜர் எழுதுனது வந்து துவைதமாவும் விசிஷ்டாத்வைதமாவும் 2 பிரிவா மாறி அது வைணவ பிரிவா மாறிடுச்சுங்க. ஸோ சைவம் வைணவம் இப்பதான் கூட சொல்லுவாங்க. இஸ்லாமுங்கிறதும் கிறிஸ்டியனுங்கிறது இந்த யூத மதத்தோட 2 கிளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் போயிட்டு இருக்குங்க. அது மாதிரி சைவ சித்தாந்தம் இருக்கட்டும், நம்ம வைணவ மதமாகட்டும், 2க்கு அடிப்படை பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்துக்கு வந்து நம்ம உபநிடதங்களும் வேதங்களும் அடிப்படையா இருந்திருக்குங்க. இதோட விரிவை நம்ம வந்து ஒரு முழுமையா தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ வந்து இந்த பிரிவு வச்சு பாக்குறதெல்லாம் இருக்காது. ரொம்ப சிறப்பியா, நன்றியா. அடுத்து உங்களை எதிர்பார்க்கிறேன். ரொம்ப சிந்திக்க வேண்டிய தலைப்பு, இன்னும் 2 தடவை கேட்க வேண்டிய பேச்சு. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இல்லையம்மா, நன்றிம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நிஜமாவே நீங்க சொன்ன மாதிரி திரும்பவும் வந்து இன்னும் 2 முறை கேட்க வேண்டிய ஒரு சிந்தனை தான். ஐயா அவர்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்து போறாங்க அந்த வேதாந்தம் சித்தாந்தம் பற்றின விளக்கங்கள். அது இல்லாம ஐயா அந்த மெய்கண்ட சாஸ்திரங்கள் பற்றி நான் படிச்சிருக்கிறதால அவங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. நமக்கு கேட்கறதுக்கு தான் வந்து கொஞ்சம் திரும்ப திரும்ப புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையில நாம இருக்கிறோம். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வேறு யாரேனும் அன்பர்கள் தங்களது கருத்துக்களை கூற விரும்பினால், அது கேள்விகள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம்.
அம்மா நீங்க சொன்ன விஷயம்தான், இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது சரி. நமது மரபு வந்து தர்க்க ரீதியா கட்டமைக்கப்பட்ட மரபுங்க. ம், ம். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அறிவியல் வந்து 0, 1, 2 அடிப்படையா வச்சுதாங்க வருது. இருக்குன்னு சொன்னா ஆமாங்க. 1, இல்லைன்னு சொன்னா 0ங்க. சுழியம், ஆமா. உண்டு, இந்த அடிப்படையில தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரிதாங்க நமக்கும் சில அடிப்படைகள் இருக்கு. தர்க்க ரீதியா நிறுவப்பட்ட பிரபஞ்ச உண்மைகளை வெளிப்படுத்துகின்ற மார்க்கம் தாங்க நமக்கு சித்தாந்தம், வேதாந்தம் எல்லாங்க. ஆமாங்க ஐயா, நீங்க சொன்னபோது அந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தை உணரக்கூடிய அந்த உடலும் பிரபஞ்சமாகவே இருக்குது அப்படின்னு இடையில சொன்னேன். நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க. அதுதான் நம்ம அப்ப வந்து தவத்துல வந்து அந்த பிரபஞ்சத்தோட இணையறோம் அப்படின்னும் போது நமக்கு அது அந்த அடிப்படை வந்து புரிஞ்சு கொள்ள முடிஞ்சதுங்க ஐயா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதேதாங்கம்மா. நம்ம வந்து அனுமானத்துல போறோம்ங்க. நம்ம வந்து ம், ம். உடம்பு அளவுல, மான அளவுல, பிரபஞ்ச அளவுக்கு நம்ம விரிகிறோம் இல்லைங்களா? அதுக்கு பேரு அனுமானம்பாங்க. அது ஒரு அளவுங்க. ஒரு ஸ்கேலுங்க. ஒரு யார்ட்ஸ்டிக்குங்க. இது சித்தாந்தத்துல. ம். நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஆரம்பத்துல இவங்க கேட்க முடியல. இப்ப லாஸ்டா சொன்னது இந்த நம்ம உடல் வந்து பிரபஞ்சத்தோட இணையப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்படிங்க ஐயா நம்ம சரிப்படுத்தி அந்த இதை எப்படி ஒன்றி பார்க்கறதுங்க ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. இந்த பிரபஞ்சத்தோட நம்ம உடல் எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க ஐயா. அதாவது இப்ப எப்படிங்க ஒரு பறவை ஒரு மரத்துல கூடு கட்டுற மாதிரி கூடு கட்டி அதுல முட்டை வைக்குது. அந்த முட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது வெளியே வருதுங்க, குஞ்சா வெளியில வருதுங்க. அதோட வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வெளியில அது போயிருதுங்க. அந்த கூடு எப்படி சிதைவாகி போயிருது. அது மாதிரி உயிருங்கிற பறவை நம்ம உடம்புங்கிற ஒரு கூட்டை எடுத்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு வருதுங்க. பிரபஞ்சத்துல அது சில அனுபவங்களை பெற்றுட்டு திரும்ப பிரபஞ்ச ஆற்றலாவே மாறக்கூடிய ஒரு நிலைக்கு அது போகணும். அது வரைக்கும் அந்த ஆற்றலை தேக்கி வைக்கக்கூடியது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கட்டும், ஒரு எலக்ட்ரானிக் ஒரு பொருளாகட்டும் இருக்கட்டும், அதுக்குன்னு குவாலிட்டி லைஃப் சைக்கிள் அப்படிம்பாங்க. அது இயக்கத்தில் இருக்கக்கூடிய கால அளவு. அது மாதிரிதான் நம்ம உடம்புங்கிற கருவிக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கால அளவு வரை வந்து நம்ம உயிர் அந்த உடம்புக்குள்ள தங்கி இருக்கும். அந்த உயிர் வாழ்வதற்கான அனைத்து வசதிகளும் அனைத்து பண்புகளும் பெற்றிருக்கின்ற உடம்பிலே அது இருக்கும். எப்போது அது தன் இயல்பை இழக்கிறதோ அந்த இருப்பை நீக்கிக் கொண்டு உயிர் பறந்து விடுகிறது, பறவை கூட்டிலிருந்து பறப்பது போல. இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றலாகி இருக்கிறது. அந்த ஆற்றலின் மாற்றம் பொருள், பொருளின் மாறுபட்ட நிலையிலே வருகின்ற இணைப்புகள் தான் ஓரறிவு முதல் 5 அறிவு 6 அறிவு மனிதன் வரை இருக்கிறது. அந்த பொருள் எப்படி ஆற்றலின் அழிவில்லா தன்மை விதி போல, பொருளும் மாறுபடுகின்ற ஆற்றலாக மாறுகின்ற விதியை போல, ஆன்மா என்ற அந்த இறை ஆற்றல் அல்லது உயிராற்றல் திரும்பவும் பிரபஞ்சத்தோடு இணைந்து விடுகிறது. அந்த கூடு கலைந்து விடுவது போல இந்த உடல் பஞ்சபூதங்களோடு கலந்து விடுகிறது. இதுதான் அடிப்படை தத்துவம் ஐயா. ஐயா, இப்ப இதுல உடல்ல உயிர் இருக்கிறது கால அவகாசங்கள் மாறுதுங்க இல்லையா? ஒருத்தவங்களுக்கு அதிகமாகவும் ஒருத்தவங்களுக்கு கம்மியாகவும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க ஐயா? எல்லா உயிரினமும் ஒரு இதுதான், பட் வித்தியாசப்படுதுங்க இல்லையா? எதனாலங்க ஐயா? நல்லா கேட்டீங்க. நான் யோசிச்சேன் காலையில் கூட. நீங்க கேட்கறது எப்படி நம்ம 2 பேரும் இணைப்புல உள்ள வந்தோம்னு தெரியல. காலையிலேயே இந்த விஷயத்த நான் நினைச்சேங்க. ஒரு பறவை கூடு கட்டுதுங்க. கூடு கட்டுறதுக்கான முதல் முயற்சியிலேயே வந்து சிலர் வந்து களைச்சு விட்டுருவாங்க. அதோட அது கூடு போயிருங்க. சிலர் வந்து அந்த கூடு கட்டி முடிச்சு பறவை அதுல வசிக்கிற சமயத்துல அதை களைச்சிருவாங்க. சிலர் முட்டையிட்டதுக்கு அப்புறம் களைச்சிருவாங்க. சில நேரங்கள் அந்த முட்டையை வந்து பாம்பு எடுத்துட்டு போயிடும். சிலர் வந்து குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறம் குஞ்சு பறக்கிறதுக்கு முன்னாடியே பாம்பு வந்து சாப்பிடும். இப்படி பல்வேறு காலகட்டங்கள் பல்வேறு நிலைகள்ல அந்த சிதைவு பெறுகின்ற கூடு போல மனித வாழ்க்கையிலும் அவன் செய்கின்ற அடிப்படை பதிவுகள் கர்மாக்களாக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற எழுதா சட்டங்கள் இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் நமது அந்த உயிர் உடம்பிலே இருக்கின்ற கால அளவு, நாம் செய்கின்ற செயல், எண்ணுகின்ற எண்ணம், இதன் அடிப்படையிலே நாம் மகிழ்ச்சி சொல்கின்ற சஞ்சித பிராரப்த அகாமிய கர்மங்களின் பதிவுகள் எல்லாம் சேர்ந்து நமது
உயிர் உடலிலே தங்கியிருக்கின்ற காலத்தை முடிவு செய்கின்ற ஒரு நிலையை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நம்ம நிறைவு செய்து கொள்ளலாமாங்க ஐயா? ஆமாங்கம்மா, ஆமாங்க. நல்லா சிறப்பா ஒருங்கிணைச்சிங்கம்மா. சிந்தனைகளை நல்லா உள்வாங்கி இருக்கிறீங்க. நம்ம பகுதி 3ங்கிற அளவுல பார்த்தோம்னு சொன்னா அந்த சித்தாந்த வேதாந்தத்துக்கு அறிவியல் அடிப்படை என்னங்கிறத நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே